ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்கோடா குழம்பு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பக்கோடா குழம்பு. இதை செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் போடாமலும் செய்யலாம், ஆனால் போட்டு செய்யும்போது நல்லா அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இந்த கிரேவியில் தான் இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணலாம். அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இதை எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம இதுக்கு வத்தப்பொடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த கிரேவியில் உள்ள காரமே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சூடுபடுத்தி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கிடுவோம். பாருங்கள் வியூஸ், நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடுபடுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா பொரியுது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் வரக்கூடிய அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கிடணும். இப்போ இதை லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வேணும்னா தான் தண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா இதே நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா போட்டு பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை நம்ம சூடுபடுத்திக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நான் எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடாவை நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். நல்லா பெரிய சைஸாகவும் போடுங்க. உங்கள் தேவைக்கு எப்படி தேவைப்படுதோ அந்தளவுக்கு போடுங்க. நான் இந்த அளவுக்கு போடுதேன். இவங்க போட்ட உடனே பபுள்ஸ் வருது பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். நம்ம இதை அப்படியே நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இந்த பக்கோடா வச்சே நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி எதுவும் வாங்க முடியாத நேரத்தில் இப்படி ஒரு குயிக்காக நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பக்கோடா குழம்பு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இந்த அளவுக்கு இதை நம்ம பொரித்து எடுத்தால் போதும். ரொம்ப நம்ம கிரன்ச்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம பக்கோடா எல்லாமே நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சீரகம். இதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இப்படியே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாமே அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது அந்த பக்கோடா மட்டும்தான் அந்த கிரேவியில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா ஈஸியாக சாப்பிடலாம். அதனால தான் நான் இது எல்லாமே அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதனோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நான் 2 வெங்காயம் எடுத்தேன். அதுக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் இதுக்கு ஆட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்க 4 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது அந்த கிரேவியும் நல்லா வந்து திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு லேசாக இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து கொதிக்க விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதிலே நான் வந்து வத்தல் எல்லாம் போட்டு தான் திரிச்சிருக்கேன். அதனால் நான் வந்து இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகக்கூடிய அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம வந்து பக்கோடா போடும்போது கிரேவி வந்து அளவு கொஞ்சம் அதிகமாகும். இன்னும் கொஞ்சம் இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி போடுவோம். அப்போ கொஞ்சம் திக்காகும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவு இப்போவுமே ஃபஸ்ட்டே கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக தான் தெரியுது. அதனால் இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். நான் வந்து மொத்தம் இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது வந்து கரெக்டாக வந்து 5 to 7 மினிட்ஸ் வரை நல்லா இதை வந்து கொதிக்க விடுவோம். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7லேருந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் மட்டுமே அரைச்சி போட்டாலும் போதும். அதுவும் நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்ச தண்ணியவே இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. இது போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பக்கோடாவை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சி போட போய் நல்லா குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படியே நம்ம கிரேவி வச்சு சாப்பிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பக்கோடா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2 பீஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதை வந்து நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதிலே வச்சுருந்தா போதும், கொதிக்க விட்டால் போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும்னா போட்டுட்டு உடனே ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சர்வ் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடைசியில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்தில் இப்படி ஒரு பக்கோடா குழம்பு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான பக்கோடா குழம்பு ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.